ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. திவ்ய ஸ்மரணைக்கு பின் தவசம் ஏன்? ஷரீர சித்த பரிசுத்தி. 3வது பகுதி, பேஜ் நம்பர் 249 252 வரல எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பரோபகாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த இந்த ஒரு டச் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கை நம்ம என்னென்னா, இந்த பிராண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு நம்மளால் என்ன பரோபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா, அவள் டெத் பெட்டில் இருக்கக்கூடியவாளுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பரோபகாரம் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். இது ஏன்னா அந்த பகவான் நாமத்தோட அந்த உயிர் விடுற போச்சே அது நல்லது நடக்கும் இந்த ஜீவனுக்கு. அப்போ சரி, நம்ம எதேச்சும் ஆக்சிடென்ட் ஆகுது, உயிர் பிரியறது, அந்த மாதிரி எதேச்சா உயிர் பிரிகிற போச்சே நம்ம சொல்ல முடியலையே அப்படின்னா தான் அதுக்கு தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு எப்பெல்லாம் பகவான் நாமத்தை சொல்ல முடியுமோ அப்பெல்லாம் பகவான் நாமத்தை சொல்லுங்கோன்னு சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி உயிர் பிரிய காலத்தில் நம்ம பரோபகாரமாக பகவான் நாமத்தை பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஜீவனை கடத்தேர்த்துறதுக்கு வழி சொல்கிறோம். சரி, அது பகவானை அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வருது. அப்போ உடனே என்ன கொஸ்டின் வருது? அதுதான் அந்த ஜீவன் தான் பகவான் அடைஞ்சுடுத்தே அப்படின்னா அந்த உயிரை விட்டதுக்கு அப்புறமா நம்ம தவசம் திங்கள் அப்படிங்கிற சம்ஸ்காரம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருதா? அப்போ பெரியவா சொல்கிறா, நமக்கு தெரிஞ்சு அந்த ஜீவன் அந்திம காலத்தில் பகவானை நினைக்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சியாக ஒரு கருவியாக உட்காந்துட்டு பகவான் நாமத்தை சொன்னோம், ஸ்மரணை பண்ணினோம். அந்த முயற்சியில் எவ்வளவு தூரம் அந்த ஜீவன் அதை உள்வாங்கின்றது பகவான் நாமத்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கங்கா தண்ணியை விடுறோம், துளசி இலையை கொடுக்குறோம், பகவான் நாமத்தை சொல்கிறோம், அந்த ஸ்மரணை பண்ணுறோம். அது அந்த ஜீவனுடைய மனசில் எந்த அளவுக்கு வாங்கிட்டு அது பகவானோட்ட போய் சேர்ந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஸ்மரணையோட பகவான் ஸ்மரணையோட உயிரை விட்டதான்னு நம்மளுக்கு தெரியாதனால அந்த ஜீவன் நல்லபடியாக பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி தவசம் ஸ்ராத்தங்களும் நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்களில் நம்மளுடைய சாஸ்திரங்களை சம்ஸ்காரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தரும் உடம்பையும் புத்தியையும் சுத்தமாக வச்சுக்கிறதே பெரிய பரோபகாரம். மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பரோபகாரம்னு இல்லை, நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறதுமே ஒரு பரோபகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்மள்கிட்ட ஒரு கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆர் நம்ம உடம்புல அதனால் மனசு சுத்தமாக இல்லை, ஆர் நம்ம உடம்பு வியாதிகள் நிறையா வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வியாதிகள் என்ன ஆகிடுது, மற்றவாளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது பரோபகாரமாக இல்லாமல் அது அபகாரமாக போயிடுது. ஹெல்ப்பிங் அதர்ஸை போக டிஸ்கம்ஃபர்ட்ஸ் மற்றவாளுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுது. நம்மளுக்கு வர உடம்பு போகிற ஒரு காய்ச்சலோ தும்பலோ வருது, மற்றவாளுக்கும் ஸ்னீஸ் அவுட் ஆகிடுது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நோய் நொடிலாம் இருந்ததாக சரித்திரமே இல்லை. மெடிசன்ஸ் ரொம்ப கண்டுபிடிக்கல, ஆனால் இத்தனை நோய் நொடிகள் இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதர்கள் ஒரு நெறியோட ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை லீட் பண்ண முடியறதில்லை. ஒரு ஆச்சாரங்கள், பேட் ஆச்சாரங்கள்லாம் நம்மளை சுற்றின்னு இருக்கு. அதான் சொல்லுவா, சாஸ்திராயச்ச சகாயச்சன்னு சொல்லுவா. சாஸ்திரம்படி நெறியோட ஆச்சாரத்தோட நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா சௌக்கியமாக இருக்கலாம், ஹெல்தியாக இருக்கலாம். எச்சல் தீண்டல் இதெல்லாம் எதுக்கு பார்த்தா, அந்த காலத்தில் ஹெல்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தா, உடம்பும் மனதும் சுத்தமாக இருக்கணும்னு பார்த்தா. அதெல்லாம் இப்போ இல்லாதனால தான் பலவிதமான வியாதிகள் அனாச்சாரமாக இருக்கிறதுனால தான்
இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது. அப்போ நம்மளுடைய உடம்பும் மனதும் க்ளீனாக இல்லை. அப்போ என்ன சொல்கிறா பெரியவா? நாளை தொடர்ந்து பார்க்கலாமா?